டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணால் ரோட்டில் இழுத்து போட்டு அடித்து ட்ரெஸ் எல்லாம் கிழிப்பீங்களா? இதுக்கு ரோட்டில் எதாவது கிடக்குங்களா, அதை போய் எடுத்து தின்னுங்கடா. நீங்களே எதுக்கிட்ட அரசியல் நடத்துறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், லிட்ரலி இவ்வளோ கோவம், இவ்வளோ வெறி எதுக்குன்னா, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற பொண்ணுங்களை ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பூந்து அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் ரோட்டில் இழுத்து போட்டு அடித்து செஸ்ட்டில் கால் வச்சு மிதித்து நீ டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டு அடிச்சிருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் தாம்பரத்தில் நேற்று நடந்திருக்கு. இங்கே ஒரு மாற்றவன் சொல்லி ஆரம்பித்த கட்சிக்காக சப்போர்ட் பண்ணுற மக்களை அதுக்கும் அடித்து துன்புறுத்துவீங்களா? இதுக்கு பேர் தான் நீங்கள் பண்ணுற அரசியலா? இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா? அது ஏதோ ஒரு பாட்டு வரும், ஸ்டாலின் தொடரட்டும் பிடுங்கிட்டு போட்டோன்னு. இதுக்கு தானா இந்த ரவுடிசத்துக்கா? ஏன்னா உங்களால் ஒழுக்கமாக ஓட்டு வாங்கி கூட ஜெயிக்க முடியாதா? அதே மாதிரி தான் இந்த காரைக்குடியோ சம்வேர் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அதில் கூட வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் சேர்ந்து நீ எதுக்கு டிவிக்கு ஓட்டு போகிற, இந்த கட்சிக்கு தான் நீ போகணும்னு சொல்லி மிரட்டி ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஏண்டா ஒரு நேர்மையில் ஒரு நேரடியான வழியில் வந்து ஜெயிக்க வக்கு இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் எதுக்கிட்ட கட்சி நடத்துறீங்க? பயந்துட்டு ஓட வேண்டியதானே, குடு குடு குடுன்னு. எங்களை எதுக்கிட்ட திட்டிகிட்டு இருக்கீங்க தற்கூரின்னு? அவ்வளோ பயம் இருந்தால் மூடிட்டு கிளம்புங்க. நீங்கள் நிற்கவே தேவையில்ல. நேர்மை நின்று ஜெயிக்கணுங்கிற ஒரு அறிவு இல்லையா? காசு, இந்த ரவுடிசம், இன்னும் யார் யார் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடித்து கொலை பண்ணி, இன்னும் ட்ரெஸ் வரை கிழிச்சு, அப்புறம் என்ன வேற என்ன? மிரட்டி ஓட்டு போட்டு வைக்கிறது, இன்னும் வேற என்ன? இதெல்லாம் இன்னும் யாரும் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுற்றி இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணால் கூட அவங்ககிட்ட நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சரிங்க உங்களுக்கு தான் ஓட்டு போகிறோம், உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க. இந்த தேர்தலில் நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் கண்டிப்பாக நடக்காது, நிச்சயமாக நடக்காது. தயவு செஞ்சு அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாரும் தைரியமாக இருங்க. வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் திரும்ப டிஎம்கே கிட்ட தமிழ்நாடு போணுச்சுன்னா என்னாவும் நான் சொல்லி எதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துருங்க.